எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 19 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு கல்யாண பரிசு என்கிற ஒரு பொருளிலே சில காரியத்தை இங்கே சொல்லப்படுகிறது. அன்றைக்கு யோசுவா வாழ்ந்த காலத்திலே காலேப் கொடுத்த சவால் என்றால், பல மலைநாடுகள் பட்டணங்களை பிடிக்கும்படி காலேப்புக்கு கொடுத்த பொழுது காலேப் பல பட்டணங்களையும் பல மலைப்பகுதிகளையும் பள்ளத்தாக்கு பகுதிகளையும் மிகவும் அதிகமாக போராடி வெற்றி பெற்று அவைகளை சுதந்திரமாக பெற்று கொண்டார். அந்த பகுதி தான் எப்ரோன் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அப்புறமாக பல பட்டணங்களை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சமயத்தில் அவனுக்கு முன்பதாக ஏராளமான பட்டணங்கள் வைக்கப்பட்டது. அப்பொழுது அதில் முக்கியமான ஒரு இடம் கிரியாத் செப்பேர் எனப்பட்ட ஒரு இடம். அப்பொழுது காலேப் சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த கிரியாத் செப்பேரை யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்கிற கல்யாண பரிசு என்னவென்றால், என் மகளை நான் பரிசாக கொடுப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு காலேப் ஒரு சவால் முறைத்தான். அப்படி இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட ஒத்னியேல் எனப்பட்ட தேவ மனுஷன் பிரயாசப்பட்டு பிடித்து அதை தன்வசமாக ஆக்கி கொண்ட பொழுது காலேப் அவர் சொன்ன வார்த்தையின்படி அவனுக்கு தன் மகளையும் கல்யாண பரிசாக அந்த ஒத்னியேலுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். அப்படி அக்சாள் அந்த திருமண பரிசை பெற்ற பொழுது அவள் தன் தகப்பனிடத்தில் கேட்ட காரியம் என்னவென்றால், அப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கொஞ்சம் சாதாரணமான ஆசீர்வாதம், அது வறட்சியானமான ஒரு ஆசீர்வாதம், ஆனால் நீங்கள் எனக்கு செழிப்பான ஒரு இடத்தை தரணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அக்சாள் தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்டாள் என்று சொல்லி வாசித்து பார்க்குறோம். அப்படி அக்சாள் தன் தகப்பனாகிய காலேபிடத்தில் கேட்ட பொழுது அழகாக வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உலோகத்தில் ஒரு மகள் ஒரு தகப்பனிடத்தில், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் வறட்சியான ஆசீர்வாதம், என் தகப்பனே எனக்கு ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த புலோகத்துக்குரிய தகப்பனாக இருந்த அந்த தகப்பன் காலேப் தன் மகளை அக்சாளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் செழிப்பான நிலத்தை கொடுப்பார். ஆனால் பரம தகப்பனாகிய அவர் எவ்வளவு செழிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் உங்கள் தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது பரலோகத்தின் தகப்பனானவர் நன்மையானவர்களை கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இதே போல அக்சாளுக்கு அன்றைக்கு பல் கொடுத்த தகப்பன் இன்றைக்கு பரம தகப்பனிடத்தில் நாம் கேட்கும்போது இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களுடைய வறட்சியான சூழ்நிலையை மாற்றி, வறட்சியான நிலத்தை மாற்றி, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் செழிப்பான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். இந்த செழிப்பான பகுதிக்கு வந்து பார்க்கும்போது இந்த செழிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். May God bless you. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே.